உடனே டமால்னு எழுதிடுவாங்க விஷாலுக்கு அதை ஐஸ் வைக்கிறேன்னு. விஷால் இனிமேல் சத்தியமாக படமே பண்ண மாட்டேன். அதெல்லாம் போய் நின்று கெஞ்சிறது இந்த மயிரெல்லாம் பண்ணவே மாட்டேன் ஆக்சுவலாக. இல்ல கோவம்னா நீங்க மிஷ்கின் சார் போடுவீங்கன்னு நினைச்சேன் நான். எனக்கு அவர் மேல கோவம்லாம் இல்லைங்க, வருத்தம் தான், அவ்வளவுதான். சி சினிமா இடத்துல வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு கதாநாயகனா நான் போய் மிஷ்கின் சார் என்னை கூப்பிட்டு ஒரு நல்ல கதை சொன்னார்னா நான் போய் நடிச்சிடுவேன். ஆனா ஒரு தயாரிப்பாளரா ஜென்மத்துக்கு நான் வந்து அந்த பக்கமே போக மாட்டேன். போதுங்க, அந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது. நல்ல வேலை இளைஞன் மனதைரியம் இருக்குன்னு. அதே ஒரு 60 வயசு 65 வயசு தயாரிப்பாளர்னா என்ன ஆயிருக்கும்னு தெரியாது. விஷால் என்ன பண்றான், நான் துரோகத்தை மறக்கவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். என்ன துரோகம்னு தெரியல, அது என்னத்த பண்ணுன்னு எனக்கு தெரியல. லண்டன் பிளாட்ஃபார்ம்ல உட்காந்தது வாழ்நாள் இப்போ சாவர வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். அந்த லண்டன் பிளாட்ஃபார்ம்ல நான் உட்காந்தது நான் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன். ஓகே, தட் ஆல் கேன் பி ரெக்டிஃபைட், பட் மிஷ்கின் இஸ் ஆல்வேஸ் லைக் வேர் இஸ் ஹில் திங்க் குட் அபவுட் மீ. அவன் ரொம்ப எனக்கு இதயத்துக்கு நெருக்கமானவன். சண்டை போட்டுக்கிட்டோம். சண்டை எப்படி, சண்டை போடாமல் எப்படிங்க வாழ்க்க முடியும்? 2 பேரும் ரொம்ப நேச்சம், திடீர்னு சண்டை போட்டுக்கிட்டோம். நான் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன். அவன் என்னை மிஸ் பண்ண மாட்டான்னு தெரியும். எனக்கு கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தி அவனுக்கு. ஹி இஸ் a very sweet man. விஷால் இஸ் a very sweet boy. அது இட் ஹேப்பன்ஸ் இன் சினிமாங்க. it'll be covered, but sometimes you can't forget certain things that you can't forget. அதான் அவன் என் கூட ஒர்க் பண்ணாட்டினாலும் ஏதோ ஒரு இடத்துல இருந்தா அவன் படங்கள் வின் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக இஸ் a good human being.